நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழைய பிளாஸ்டிக் இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவிக்குமாரிடம் கேட்கலாம். ரவிக்குமார், இந்த விபத்திற்கான காரணம் தெரிய வந்திருக்கா? தீயணைப்பு வீரர்கள் விரைந்திருக்கிறார்களா? காயத்ரி, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்துள்ளது கண்ணனூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் பல ஆண்டுகளாக பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை கூட நடத்தி வர்றாரு. அவர் பேர் ஜாபர் அலி. அந்த நிலையில திருவிழா போன வாரம் நடந்து முடிஞ்ச நிலையில அங்கிருந்த பிளாஸ்டிக் பொருளை ஒரு குடோன்ல போட்டு அடுக்கி வச்சிருக்காரு. இந்த நிலையில குடோன் இன்னைக்கு திறந்து பார்க்கும்போது காலையில திடீர்னு தீ பிடிச்சிச்சு. உடனே தீ பலபலன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு அந்த பகுதியில் வெறும் கருமுகம் மட்டும் ஏற்பட்டுருச்சு. இது சமமா அந்த பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி பொருட்களை வெடித்து இதனால ரோட்டு பக்கத்தில் சாலையில் இருந்துச்சு. அதனால பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படும் நிலையில பள்ளிப்பாளைய தீயணைப்பு துறையினர் தற்போது தீயை அணைத்துக் கொண்டு வருகிறார். இதனால அதிகமானதுனால ஏதாவது விபத்துக்கு ஏற்பட்டவங்க பொதுமக்கள் அச்சத்தில் ஏற்பட்டிருக்காங்க. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் முழுமையான விசாரணை பண்ணிட்டு பிறகுதான் தெரிய வரும். காயத்ரி, நன்றி ரவிக்குமார், கூடுதல் தகவல்களுக்காக.